ஈஸ்வரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல உள்ள அத்தனை பேரும் ஆறுதல் சொல்லி பாக்குறாங்க ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி சாப்பிடாம மறுத்துக்கிட்டே இருக்காங்க. கோபி அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க. இதனால கவலைப்பட்ட பாக்யா நேரா ராதிகா வீட்டுக்கு போறாங்க. ராதிகா அம்மா பாக்யாவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. ராதிகா கிட்ட பேசி பாக்குறாங்க பாக்யா. ராதிகா மனசு ஆறல. திரும்பி திரும்பி தப்பாவே நினைச்சு பாக்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புறேன்னு அங்கிருந்து பாக்யா கிளம்புறாங்க. அப்ப கோபி கிட்ட பேசுறாங்க. யாரு வேணாலும் உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசலாம், ஆனா நீங்க தப்பா பேசக்கூடாதுன்னு கோபி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. நேரா வீட்டுக்கு போறாங்க. திருப்பியும் ஈஸ்வரிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க பாக்யா. நடக்கல. அதனால ஒரு முடிவுக்கு வர்றாங்க பாக்யா. அத்தை கும்பகோணத்துல ஏதோ ஒரு கோயில பார்க்கணும்னு சொன்னாங்க. அங்க ஒரு 2-3 நாள் நான் கூட்டி போயிட்டு வரலான் இருக்கேன்னு செல்வி கிட்ட சொல்றாங்க. செல்வியும் போயிட்டு வாங்கக்கான்னு சொல்றாங்க.